ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFoodPark. இந்த வீடியோவில் காளான் கிரேவி பற்றி பார்க்க போகிறோங்க. இது சிக்கன் மட்டன் குழம்பு ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் கிரேவிக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கேன். இது லைட்டாக ஹீட்டான போதும். பட்டை, கிராம்பு ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதில் அரை ஸ்பூன் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனேயே பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க, இல்லாட்டி கருகிரும் இந்த பவுடர். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கிக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது இதில் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை மட்டும் அரைச்சி ஆட் பண்ணுறது. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1 தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வெந்து மசிஞ்சு வர்றதுக்காக நான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் அரை ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுருங்க, இல்லாட்டி கருகருக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. காளானில் தண்ணி விடும், அதனால் வதக்கிற கலவாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது கூட 4-5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கிரேவி பார்த்துடலாம். கிரேவி பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, எப்படி தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படியே நீங்கள் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி மேலே கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்காதவங்க இதோட எடுத்துக்குங்க. குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் சப்பாத்திக்கு செய்கிறனால கெட்டியாக செய்கிறேன், கிரேவி மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துருக்கறனால 1 நிமிஷம் வெந்தால் போதும். காளான் சீக்கிரமாகவே வேகக்கூடிய தன்மை கொண்டது. 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கெட்டியாக இருந்துச்சுன்னா கிரேவி, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டையும் பச்சையாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.